அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈரானால வந்து கொண்டு ஒரு கவர்மெண்டால வந்து கொண்டு ஒரு அஃபிஷியலா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றை வந்து வெளியாக்கிச்சு. அவங்களோட ஃபாரின் மினிஸ்டர் ஈரான்ட சர்வதேச அணு கண்காணிப்பு குழுவினுடைய தலைவர், அதாவது IAEA இன்டர்நேஷனல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சியினுடைய வந்து தலைவரை கைது பண்ணணும் என்று சொல்லி கூறியதாக செய்திகளின் ஊடாக நாம் அறியக்கூடியதாக இருக்கு. அப்போ முதல்ல வந்து கொண்டு இது என்ன காரணத்துக்காக வேண்டியன்னு வந்து கொண்டு இவங்களை இதை இருக்கிறது யாரன் ஈரானால. காரணம் ஈரான்ட அணு உலைகளை வந்து கொண்டு 12 நாள் வந்து போரில் வந்து இஸ்ரேல் வந்து கொண்ட ஈரான்ட 12 நாள் போரில் அணு உலைகள் தாக்கப்பட்ட விஷயம் நாம் அறிந்தது. அந்த 3 அணு உலைகள் மீது அமெரிக்காட வந்து B-2 ரக வந்து போர் விமானங்களை வந்து வச்சு குண்டு போட்டது. அப்போ இதனுடைய வந்து கொண்டு டேட்டா வந்து கொடுத்தது. இது சம்பந்தமான அவ்வளோ வந்து கொண்டு தரவுகளையும் வந்து கொடுத்தது இந்த IAEA என்று சொல்கிற வந்து கொண்டு இந்த அமைப்பை தான் வந்து கொண்டு ஈரான் குற்றம் சாட்டுறது. அப்போ எப்படி இதை அவங்க கொடுத்துருக்குறாங்க? ஆரம்ப காலத்துகளில் இதை கண்காணிக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து கொண்டு பல முறைகள் வந்து கொண்டு நட்டான்ஸுக்கு இந்த மாதிரியான வந்து முக்கியமான அணு உலைகள் வந்து உள்ள இடத்துகளுக்கு இவங்களுக்கு வந்து பயணம் செஞ்சுருந்தாங்க இதை கண்காணிக்கிறது. அப்போ அந்த நேரத்தில் இப்போ ஈரானில் உள்ள வந்து கொண்டு பேர் குறிப்பிட்டு இந்த அணு உலைகளை பற்றின வந்து கொண்டு டீட்டெயில்ஸுகள் இவங்களுக்கு வந்து தெரியும். இது எங்கே இருக்கிற எப்படி எங்கிறன்னு சொல்லி அதெல்லாம் தெரியும். அப்போ இதை காரணமாக வச்சு தான் வந்து கொண்டு ஈரான் வந்து கொண்டு IAEA குற்றம் சாட்டுறது. அப்போ இதுக்கு மறுப்பு தெரிவித்த வந்து கொண்டு இவங்க கொடுத்த அந்த டேட்டா வச்சு தான் இந்த இடங்கள் தாக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி ஈரான் சொல்கிறது. அப்போ இந்த IAEAக்கு ஈரானில் இனிமே வந்து இயங்குறதுக்கு ஏலாண்டு சொல்லியும் ஈரான் கவர்மெண்டால் வந்து சொல்கிறது. அப்போ இது சர்வதேச சட்ட விதிமுறைகளுக்கு வந்து அப்பாற்பட்டு அந்த அணுனைகளை பற்றின வந்து ரகசியங்கள், அதாவது பேணக்கூடிய அந்த ரகசியங்கள் அதோட டேட்டாவை வந்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இவங்க பகிர்ந்திருக்கிறதாக ஈரான்ட குற்றச்சாட்டாக இருக்குது. இந்த அடிப்படையில் தான் அவரை கைது பண்ணணும் என்று சொல்லிய வந்து அந்த விஷயத்தை ஈரான் சொல்லியிருக்கு. அப்போ இதுக்கு மறுப்பு தெரிவித்த அமெரிக்கா இது பொறுப்பற்ற தன்மையான வந்து பேச்சு, இப்படியாப்பட்ட வந்து பேச்சுகள் ஈரான் பேசிய வந்து கண்டிக்கத்தக்கது. IAEAக்கு இதை வந்து ஒரு சர்ச் பண்ணக்கூடிய வந்து கொண்டு அனுமதி ஈரான் கொடுக்காம போகிற பட்சத்தில் ஈரான் அணு செறிவூட்டலை வந்து கொண்டு 60% மேலே வந்து செறிவூட்டினா ஈரான் மீது பல கட்ட வந்து பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுன்னு சொல்லியும் அந்த நாட்டிட மேல வந்து கொண்டு போர் தொடுக்கிறது சொல்லியும் வந்து டொனால்ட் ட்ரம்ப் இப்போ பேசுறதுக்கு தொடங்கி. நான் ஏற்கனவே ஏண்ட ஆரம்ப காணொலிகளில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன், ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட வந்து போர் இது இப்பைக்கு நிற்கிறது அல்ல என்று. ஏண்டா ஈரான்ட அணு உலைகள் வந்து கொண்டு எண்டைக்கு நிறுத்தப்படுறோ அது அமெரிக்காட வந்து கொண்டு IAEA வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து வாரோ அண்டைக்குத்தான் இந்த போர் சம்பந்தமான இந்த முருகல் நிலைகள் வந்து கொண்டு ஈரான் அமெரிக்கா இடையில வந்து கட்டமாக நிப்பாட்டப்பட்டது. அதாவது ஈரான் வந்து கொண்டு அமெரிக்காட வந்து கொண்டு காலடியில் சரண்டர் ஆகுற வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து தொடரும். இந்த ஈரான் சரண்டர் ஆகுறன்னு சொல்லி இந்த வந்து கொண்டு விஷயம் இது எடுபடுமான்னு சொல்லி வந்து கேட்டால் இது நிச்சயமாக எடுபடாதுன்னு சொல்லியேதான் அது ஏண்ட தனிப்பட்ட கருத்தும் அடுத்தது சர்வதேச போரியல் மற்றும் ஆய்வாளர்களோட கருத்தாகவும் வந்து இருந்து கொண்டிருக்கு. அப்போ இது எல்லாரும் சொல்றது ஒன்று தான் பொதுவாக. இது அமெரிக்காவில் உள்ள வந்து கொண்டு நியூஸ் சேனல்களே வெளியாகிறது. அப்போ சரண்டருக்கே வந்து இடமில்லைன்னு சொல்லியதை வந்து கொண்டு ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சியும் சரி, அவங்கள்கிட்ட சுப்ரீம் லீடர் ஆகிய ஆயத்துல்லா அலி கொமேனி ஆகிய அவங்களும் சரி இது பலமையாக சொல்கிறது உண்டு. அப்போ ஈராண்டுள்ள ஆயுத பலங்கள் ஆயுத பலத்தை வந்து வச்சு அமெரிக்காவுக்கு ஈரானை சரண்டர் ஆக்கிட்டு கேளுமோன்னு சொல்லி கேட்டால் அது எல்லாத்துக்கிட்டேயும் வந்துள்ளது. அது ஒரு கேள்வி. அப்போ இஸ்ரேல் மீது ஈரான் வந்து 12 நாள் வந்து நடத்தின அந்த தாக்குதலில் இஸ்ரேல்ட சேதம் என்று சொல்லியது அது கொஞ்சம் நஞ்சமல். காசா மீத வந்து கொண்டு அதிகமான ஒரு இழப்பை இஸ்ரேல் சந்திச்சிருக்கிற பல நியூஸ் சேனல்களில் வந்து வெளியாகின இஸ்ரேல் அந்த 12 நாளில் போரில் மட்டும் இது காசாவோட நடக்கிற வந்து இந்த 650 நாள் வந்து கொண்டு போரில் அல்ல, ஹமாஸ் இஸ்ரேலுக்கு இடையில் நடக்கிற வந்து இந்த 650 நாள் வந்து போரில் இதை கணக்காக வந்து நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது ஈரானுக்கும் வந்து இஸ்ரேலுக்கும் வந்து நடந்த 12 நாள் போரில்
3 லட்சம் கோடியில் இஸ்ரவேலுக்கு செலவென்று சொல்லியும் 8 லட்சம் கோடி செலவென்று சொல்லியும் 20 லட்சம் கோடி செலவென்று சொல்லியும் பல ஊடகங்களில் பல கருத்துகள் வந்து கொண்டு வர. ஆனால் அந்த அழிவுகள் எடுத்து வந்து பாக்கித்து போக்குள்ள ஏண்ட வந்து கொண்டு எண்ணத்தும் படி வந்து பார்த்தா அது 20 லட்சம் கோடிகளுக்கு அதிகமாக இருக்கிறேன்னு சொல்லிய வந்து கொண்டு ஒரு நிலைத்தான் அங்கனைக்கு வந்து மோசாடினுடைய பல ஹெட் குவார்ட்டர்ஸ்கள் தாக்கப்பட்டு அவங்கள்கிட்ட வந்து இன்டர்நெட் வந்து கொண்டு சம்பந்தமான வந்து கொண்டு கம்ப்யூட்டர் சென்டர்கள் தாக்கப்பட்டு அவங்கள்கிட்ட பயாலஜிக்கல் சம்பந்தமான வந்து நிலையங்கள் தாக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்களில் சில பகுதிகள் தாக்கப்பட்டு இதே மாதிரி வந்து கொண்டு மைக்ரோசாஃப்ட் வந்து தாக்கப்பட்டு இதை அடுக்கிக்கொண்டே வந்து போகலாம். தாக்கப்பட்ட ஹைஃபா வந்து கொண்டு துறைமுகத்திலிருந்து பல அழிவுகளை உண்டு பண்ணின இந்த 12 நாள் இந்த தாக்குதல் இஸ்ரவேல்ட வந்து பொருளாதாரத்தை வந்து கொண்டு இல்லாமாக்கியே வந்து போட்டிருக்கு. வெளிநாட்டு டூரிஸ்ட் மாதிரி அந்த நாட்டுக்கு போகிறல்ல, அவங்கள்ட ஏற்றுமதி இறக்குமதி அவங்கள்ட வந்து ஆயில் கேஸ் இதெல்லாம் ஆயில் சம்மந்தப்பட்ட கேஸ் இதெல்லாம் வந்து எத்தனையோ இடம் தாக்கப்பட்டுட்டே ஈரானால் அதோட வீடியோக்களாலும் இன்றைக்கு வெளிக்காட்டாமல் வந்திருக்கிறாங்க. யாரும் வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் கொண்டுள்ளுக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லையே. இனி இந்த நிலையில் அவங்களோட பொருளாதாரம் சம்பந்தமாக அவங்களோட பில்டிங்ஸ் அவங்களோட அபார்ட்மெண்ட் இது எவ்வளவோ தகக்கப்பட்டுட்டு அப்போ அந்த இதுகளெல்லாம் வச்சு வந்து பார்க்க போக்குள்ள இழப்புகள் வந்து பொருளாதார ரீதியாக வந்து கொண்டு இது கணக்கிடியது கேளாத வந்து ஒரு இழப்பாகவும் வந்து இருக்கிறதாக இப்பைக்கு சர்வதேச ஆய்வாளர்கள்ட்ட வந்து கூட இது கருத்தாகவும் வந்து இருக்கு. அப்போ இந்த நிலையில் ஈரானோட 2ஆம் கட்ட வந்து ஒரு போர் ஒன்றுக்கு இஸ்ரேல் வந்து ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறார். அமெரிக்கா இஸ்ரேல் மட்டுமல்ல, அமெரிக்காவும் வந்து இஸ்ரேல். அப்போ 2ஆம் கட்ட ஒரு போர் ஒன்றுக்கு ஈரானோட தயாராகி கொண்டிருக்கிற இந்த விஷயத்தின் அடிப்படையில் தான் ஈரானினுடைய வந்து கொண்டு பாதுகாப்பு அமைச்சர், அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்த சீனாக்கு பைத்து J-10 வந்து கொண்டு ஏர்கிராஃப்ட் வந்து கொண்டு அதாவது போர் விமானங்களை வந்து வாங்குறதுக்குரிய வந்து கொண்டு எக்ரிமெண்ட்டுகளில் வந்து கொண்டு சைன் பண்ணிட்டு வந்ததாகவும் நாம் அறியக்கூடியதாக இருக்குது. அப்போ ஈரானும் வந்து கொண்டு பல ஆயுதங்களை வாங்கி குமிச்சு கொண்டு தான் வந்து இருக்கிற. இஸ்ரேலுக்கும் யூரோப்பிலிருந்தும் பல ஆயுதங்கள் வந்திருக்கிறதாக வந்து செய்யுது. ஆனால் இந்த 2 நாடுகளுக்கு இடையில வந்து கொண்டு இந்த மறுகாலம் ஒரு யுத்தம் ஒன்று நடந்தால் அந்த போன முறை வந்து ஈரான் செல்லிட்டு வந்து கொண்டு டொனால்ட் ட்ரம்போட வந்து பேசிட்டு கட்டாருக்கு வந்து கொண்டு அந்த சில வந்து கொண்டு ஏவுகணைகள் அடிச்சனா வந்து கொண்டு இனி அந்த மாதிரி தரமற்ற வந்து கொண்டு ஆயுதங்களை வந்து பாவிக்காது. அடுத்தது ஹைப்பர்சோனிக் பலாஸ்டிக் மிசைல்களான வந்து கொண்டு பயங்கரமான தாக்குதல்களை வந்து நடத்தக்கூடிய அபாயம்தான் இன்னும் மத்திய கிழக்கு இஸ்ரேல் அமெரிக்காவை சார்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த IAEA என்று சொல்றா இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அந்த நாட்டுக்குள்ள வரவே வேணாம், வந்தா கைது பண்ணக்கூடிய சூழல் வந்து இருக்கிற ஒரு அமைப்பு தான் இன்றைக்கு வந்து கொண்டு ஈரான்ல இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இப்படியாப்பட்ட வந்து ஒரு நிலையில ஈரான் மீது இன்னும் ஒரு போர் ஒன்று அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து வந்து நடத்தினு சொல்லி சொன்னாக்கா அந்த 2 நாடுகளுக்கிட்டால வார ஈரானுக்குள்ள இழப்பையும் விட இஸ்ரேலுக்கு வந்து வார இழப்பு தான் அதிகமாக வந்து இருக்கக்கூடியதா இருக்கு. ஏண்டா இஸ்ரேலோட நிலப்பரப்புக்கும் ஈரான்ட வந்து நிலப்பரப்புக்கும் எவ்வளவோ வந்து கொண்டு ஒரு வித்தியாசம் உண்டு வந்து இருக்கு. எனக்கு கேள்விப்பட்ட மாய்க்கு 22 லட்சம் கிலோமீட்டர்களை வந்து கொண்ட ஒரு நிலப்பரப்பு தான் இஸ்ரேல்ட வந்து இருக்கியது. ஈரான்ட வந்து எடுத்து வந்து பார்த்தேன்னு சொன்னாக்கா மொத்த இந்தியாவோட நிலப்பரப்புல அரைவாசியா வந்து ஈரான்ட வந்து இந்த நிலப்பரப்பு இருக்கிற மக்கள் ஜனத்தொகை கிட்டத்தட்ட 8 to 10 கோடி வரைக்கும் இருந்தாலும் நிலப்பரப்பு வந்து அவங்கள்ட்ட பெரிதா இருக்கிற. பெயர் குறிப்பிடாத வந்து கொண்டு அணு மின் நிலையங்கள் ஈரான்ட பல இருக்குது. அதாவது வந்து IAEAக்கு வந்து தெரியாதது. ஏண்டா நிலத்தடி சுரங்கங்கள் வந்து கொண்டு பலஸ்தீன் வந்து ஹஸ்புல்லாக்கள் இருக்கிற மாயல்ல ஈரான்ட நிலத்தடி சுரங்கங்கள் வந்து கொண்டு பெரிய பெரிய நகரங்களை போல காட்சியளிச்சிய வந்து கொண்டு நிலையில வந்து இருக்குது. பெரும் நகரங்களை போல நிலத்தடி பங்கர்கள் வந்து இருக்கிறவங்கள்ட்ட. அப்ப இதுவும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச. ஆனா அது எங்க எப்படி இருக்குன்னு சொல்லி தான் வந்து கொண்டு எந்த ஒரு வந்து கொண்டு அமைப்புக்கும் வந்து தெரியாத நிலை இருக்குது. அப்ப அசர்பைஜான் மேல வந்து கொண்டு ஈரான் இப்ப குற்றம் சாட்டி இருக்கிற. இஸ்ரேல்ட வந்து ட்ரோன்கள் வந்து கொண்டு போன முறைகள் வந்து ஈரான்ல வந்து தலைநகரம் சில பகுதிகளில் தாக்குதல் நடத்தினது. அதாவது இஸ்ரேல்ட அசர்பைஜான்ல இருக்கிற வந்து பேஸ்ல இருந்து வந்ததா.
அப்போ அசர்பைஜானும் வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்கிற வந்து அந்த நிலப்பரப்பு அந்த பேஸ்லேருந்து வந்து தாக்குதல் நடத்தினதில் வந்து ஒரு கோபம் அசர்பைஜான் மீதும் வந்து ஈரானுக்கு வந்து பல முஸ்லீம் நாடுகள்கிட்ட வந்து வந்து உதவிகளோட தான் வந்து கொண்டு ஈரான் இஸ்ரேல் வந்து மீது நடத்தின தாக்குதல்களுக்கும் சில முஸ்லீம் நாடுகளும் துணை வைத்திருக்கிறது. ஈராக் வான்பரப்பு படம் பயன்படுத்தினது, சிரியா மூலமாக வந்தது, இப்படி பல வந்து கொண்ட இடத்துகளால் வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தினதால ஈரான்ட சேதங்கள் வந்து இஸ்ரேல்ட அதிக அளவுக்கு வந்து இல்லாமல் வைத்தாலும் ஆனால் இஸ்ரேல்ட வந்து சேதங்கள் ஈரானால் பெரிய அளவுக்கு வந்து இருக்கிறதாகத்தான் வந்து கொண்டு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த இஸ்ரேல் அமெரிக்காவோட வந்து இந்த போர் இப்பேக்கு நிச்சயமோன்னு சொல்லி வந்து கேட்டால் நிச்சயமாக வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இஸ்ரேல் அமெரிக்காவோட வந்து ஈரானுக்கு இல்லை. நான் ஆரம்பத்தில் சொன்னமாய் அந்த அணுமின் நிலையங்கள் பூர்ண கட்டுப்பாடு வந்து கொண்டு அமெரிக்காவோட வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும். ஐஏஇஏன்னு சொல்கிறது வந்து அமெரிக்க கட்டுப்பாடு தான். ஐக்கிய நாடு சபையோட கீழ் இருந்தாலும் அது அமெரிக்க கட்டுப்பாட்டில் தான் ஐக்கிய நாடு சபையை வந்து அப்போ இந்த போரில் வந்து நிலை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போகிற சில கட்டத்துகளில் அமெரிக்கா இஸ்ரேல் வந்து சேர்ந்து 2ஆம் கட்ட தாக்குதல் ஒன்றை ஈரான் மீது வந்து நடத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே வந்திருக்கிற. ஏண்ட இது வெளிப்படையாக வந்து கொம்யூனிஸ்ட் அறிவிப்புக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் பல மீடியாக்களின் ஊடாக இதை நேரடியாக சொல்லி கொண்டு வாருது. ஆனால் ஈரானும் வந்து எந்த நேரமும் வந்து அதுகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிற, அவங்களும் எந்த நேரம் வந்து தயாராகி கொண்டிருக்கிற, அவங்கள்கிட்ட வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள், அதாவது வந்து விமான எதிர்ப்பு சாதனங்கள் இப்போ வந்துருச்சு கேள்விப்படிக்க எந்த நேரம் வந்து இயங்கி கொண்டு தான் இருக்கிறேன். இதுக்கிடையில சில ட்ரோன்கள் வந்து தெஹ்ரான்ட தெற்கு சைடுகளில் விழுந்து வெடித்திருக்கிறதாகவும் நியூஸ்கள் வந்திருக்கிற. ஆனால் பெரிய பெரிய தாக்குதல்கள் அவங்க முறியடிச்ச அந்த நாட்டுக்குள்ள சில மொசாட் ஏஜென்ட்டுகளை கைது பண்ணி கொண்டும் வார சில விஷயங்கள் வெளியில் விட்றாங்க, சில விஷயங்கள் வெளியில் வராமல் வந்திருக்கிற. ரகசியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க பேணி அவங்களோட நாட்டை பாதுகாத்து கொண்டு வந்து வார. இன்ஷா அல்லாஹ் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னாக்கா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.